ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூனிட் 4ல் கலெக்டிங் பேங்கர். கலெக்டிவ் பேங்கர்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கஸ்டமருக்கு கொடுக்குற செக்கை வந்து செக்கோ இல்லைனா டிராஃப்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறாங்களே அவங்கள தான் சொல்கிறாங்க. பேயிங் பேங்கர் கிட்ட இருந்து மணியெல்லாம் கலெக்ட் பண்ணி கஸ்டமர் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட் பண்ணுற பேங்க் இதை வந்து பேமெண்ட் பண்ணுறது வந்து பேங்கர் இல்லை, கலெக்ஷன் பண்ணுறது தான் வந்து பேங்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரலாக வந்து பேங்கருக்கும் கஸ்டமருக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஒரு கலெக்டிங் பேங்கரில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கலெக்டிங் பேங்கர் ஹேஸ் ஏ ஹோல்டர் ஃபார் த வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா, செக்கை வந்து ரியலைஸ்டு ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து பேங்க் வந்து மணி எல்லாமே அலோவ் பண்ணிடணும். எதுக்கு அப்படின்னா வித்ராக்கோ இல்லை ஓவர் டிராஃப்ட்டுக்கோ லோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கோ வந்து இவங்க வந்து அலோவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கலெக்டிவ் பேங்கர் வந்து ஹோல்டர் ஃபார் த வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செக்ஷன் 8 and 9 ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஹோல்டர் ஆஃப் த வேல்யூ அக்யூர்டு இண்டிபெண்டன்ஸ் ரைட்ஸ் ஓவர் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த கேஸில் இது வந்து எக்ஸாம்பிளாக பார்ப்போம் அப்படின்னா, சிண்டிகேட் பேங்க் விசஸ் விஜயகுமார் 1992. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செக்கை வந்து ரியலைஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பேங்க் வந்து வித்ராக்கு வந்து அலோவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலெக்டிவ் பேங்கர் வந்து ஏஜென்ட் இல்லை, ஒரு ஹோல்டர் ஆஃப் த வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால வந்து செக்ஷன் 131 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கலெக்டிங் பேங்கர் ஹஸ் ஏ ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னா, யூஸ்வலி வந்து கலெக்டிவ் பேங்கர் வந்து ஒரு கஸ்டமரோட ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. பட் வந்து செக் வந்து ஓனர்ஷிப் வந்து கஸ்டமர் கிட்ட தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து செக்ஷன் 126 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் 1881 வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, பேங்கர் வந்து ஏஜென்ட்டாக வந்து இந்த இடத்துல ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெகனைஸ் த ரோல் ஆஃப் த பேங்கர் ஆஸ் தன் ஏஜென்ட் ஆஃப் த கலெக்ஷன். ஆஸ் அன் ஏஜென்ட் த பேங்கர் இஸ் போன் டு த ஆக்டிங் அக்கார்டிங் டு த கஸ்டமர்ஸ் மேட் அண்ட் எக்ஸசைஸ்டு ரீசனபிள் கேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எந்த கேஸில் பார்ப்போம்னா, குர்டோன் விசஸ் லண்டன் சிட்டி. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கலெக்டிவ் பேங்கர் வந்து கஸ்டமரோட ஏஜென்ட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செக் வந்து ஓனர் கிட்ட தான் இருக்கும், ஓனர்ஷிப் வந்து ஓனர் கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் பேங்கர் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அதில் உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிறது கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஃபோர்த் ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கன்வர்ஷன் பை கலெக்டிவ் பேங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கன்வர்ஷன்னா ட்ரூ ஓனர் ரைட்ஸ் வந்து அகெயின்ஸ்டாக வந்து செக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறது. அதாவது ட்ரூ ஓனருக்கு ரைட்ஸுக்கு அதாவது ட்ரூ ஓனர் ரைட்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து செக் ஹேண்டில் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஒரு ராங் பர்சன் வந்து செக்கை வந்து கலெக்ட் பண்ணால் அதாவது கன்வென்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க. இது வந்து செக்ஷன் 131 ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிராஸ் செக்கை வந்து கஸ்டமருக்கு வந்து குட் ஃபெய்த்தோடையோ ஒரு நெக்லிஜென்ஸ் இல்லாமல் வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா பேங்கருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். மேபி இது மாதிரி எதுவுமே பண்ணல, நெக்லிஜென்ஸோட பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பேங்கர் வந்து லைபிள் அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வித் இண்டஸ்ட்ரியல் செயின் கன்சர்ன் 1990 சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குட் ஃபெய்த்தோடையோ இல்லை நெக்லிஜென்ஸ் இல்லாமே வந்து பேங்கர் ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னா செக்ஷன் 131 மூலமாக வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் வந்து நெக்லிஜென்ஸ் இருந்தால் வந்து அது டெஃபிஷியன்சி டைட்டிலாக வந்து மாறிடும். அந்த இடத்துல வந்து கஸ்டமருக்கு வந்து பேங்க் வந்து லயபிள், கன்வென்ஷனுக்கு வந்து லயபிள் அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்வாங்க. இந்த கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் வந்து டெஃபிஷியன்சி டைட்டில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து பேங்க் தான் வந்து லயபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ டியூட்டி ஆஃப் த கலெக்டிவ் பேங்கர் அப்படின்னா என்னன்னா, கலெக்டிவ் பேங்கர் வந்து ரீசனபிளாக கேரை வந்து பண்ணணும். தென் கிராசிங் செக்கா, என்டோஸ்மெண்ட்டா இல்லை பேய் நேம்லாம் கரெக்டாக இருக்கா, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லையா ராங்காக வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க் வந்து அவங்க டியூட்டி வந்து மீறிட்டாங்க. ஸோ பேங்க் தான் லயபிள் அப்படின்ற மாதிரி ஆயிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எந்த கேஸில் அப்படின்னா, லெட் ப்ரோக் அண்ட் கோ. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பேங்கர் வந்து ரீசனபிளாக கேர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் என்டோஸ்மெண்ட் இல்லாத அக்கௌண்ட்டை வந்து இவங்க பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் வந்து இவங்க வந்து பண்ண நெக்லிஜென்ஸுக்கு வந்து பேங்க் தான் லயபிள்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த என்டோஸ்மெண்ட்டை வந்து கவனிக்காமல் செக் பண்ணாமல் வந்து இவங்க அமௌண்ட்டை வந்து ஓகே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல பேங்க் வந்து லயபிள் ஆயிடுவாங்க, அவங்க வந்து நெக்லிஜென்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. லைபிலிட்டி ஃபார் ஏ கலெக்டிங் பேங்கர் வந்து என்னன்னா, ஒரு லைபிலிட்டி என்னென்ன விஷயத்துக்கு லைபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேங்கர் வந்து நெக்லிஜென்ஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் நெக்லிஜென்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க லைபிள். நான் கஸ்டமருக்கு வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது, ராங் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணோன்னா வந்து பேங்கர் தான் வந்து லைபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் அப்படின்னா அதில் என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 131 and 131A நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக் வந்து கிராஸ் செக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தென் கஸ்டமருக்கு வந்து அவங்க கஸ்டமருக்கு மட்டும் தான் வந்து கலெக்ட் பண்ணணும், குட் ஃபெய்த்தோடு தான் பண்ணணும். தென் நெக்லிஜென்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து பேங்கருக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எந்த கேஸில் விட பார்ப்போம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விசஸ் சமாதேவி 1978. இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டியூ கோர்ஸ் ஆஃப்ல வந்து கரெக்டாக இருக்கணும். தென் குட் ஃபெய்த்தோடையோ நெக்லிஜென்ஸ் இல்லாமல் ஒரு செக்கை வந்து கலெக்ட் பண்ணோம்னா ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் வந்து பேங்கருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும், அவங்க வந்து ஹானஸ்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பேங்க் வந்து இந்த இடத்துல கன்வென்ஷனுக்கு வந்து லைபிள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட வந்து கலெக்டிவ் பேங்கர் வந்து ஃபுல்லாக முடியுது. தேங்க்யூ.